ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பிசிபிளாபாத் செய்கிறது பார்க்கலாம். சாம்பார் சாதம் ரொம்ப சிம்பிளாக டைரெக்டாக குக்கர்லேயே செய்ய போகிறோம். அதுவும் இந்த முருங்கைக்காயெல்லாம் உடையாமே குக்கரில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏதாவது ஹரிபரி டைம்லையும் சரி, இல்லை ஏதாவது லேசி டைமில் சிம்பிளாக சூப்பராக செய்யணுன்னாலும் சரி, இந்த டிஷ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் துவரம்பருப்பு, அப்புறம் 1 கையளவு பைத்தம்பருப்பு. ரைஸ் நீங்கள் ரா ரைஸ் இல்லை நார்மல் ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1:5 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ 1.5 கிளாஸ் மொத்தமாக சேர்த்து வருதுன்னா ஒரு 5.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான வெஜிடபிள்ஸ், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் ½ ஸ்பூன், அப்புறம் சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன், சால்ட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் ஒரு பே லீஃப், ஒரு க்ளவ், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் 2 மினிட்ஸ் சிம்மரில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான பிசிபிளாபாத் ரெடி. தாளிப்புக்கு கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து ஒரு கிளறி இறக்குனிங்கன்னா சூப்பரான பிசிபிளாபாத் செம்மையாக ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான வேலை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.